தாய் ராஜம் 10ஆம் பாகம். அங்கே எங்கள் அப்பாட்ட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனால் எங்கள் அப்பா தையலை போட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டார், ஊசி மாத்திரையும் கொடுத்து. நான் ஒரு மாதமாக அப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். தையலை பிரிக்கவே ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே பரீட்சை டைம் வேறையா, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அடுத்த கிளாஸுக்கு போகணும்ல அப்படின்னு படிக்கணும்னு நினச்சேன். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக பூரா இருந்தாங்க. அவங்ககிட்டையும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு பள்ளிக்கூடத்துலேயும் பாடத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் சாயந்தரம் விளாட கூப்பிட்டாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கடா, அதனால் என்னால் விளாட முடியாதான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டு திண்ணையிலேயே உட்காந்து பார்த்தா தெரு விளக்கில் எல்லாரும் விளாடுவான். அப்படியே விளாண்டுக்கிட்டே பொழுதை கடத்துவான். அப்புறம் எந்திரிச்சு வீட்டுக்கு போவோம்டான்னு சொல்லி கூப்பிடுவோம். எவனும் வரமாட்டாங்க. பூரா பேர் நாங்கள் உட்காந்து விளாடத்தான் ஆசிவோம், நீ வேணா வீட்டுக்கு போடான்ருவாங்க. அப்புறம் இப்படி சொல்லிட்டாங்கன்னு நானும் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவேன்.